இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். எங்களுடைய வேத புத்தகத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதுல 3 உவமைகள் இருக்கிறது. 3 உவமை இருக்கின்றது. அந்த உவமை எல்லாமே என்னென்ன காரியங்களை காட்டுதுண்டா, ஒவ்வொரு நான் சொல்லுகிற வசனங்களை நீங்க வாசிங்க. ஆனா நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் என்னென்னா, தகப்பனுடைய அன்பு. இதுதான் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு தலையங்கம், தகப்பனுடைய அன்பு. அதை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளிலும் பார்க்க போகிறோம். இந்த 3 உவமையில் சில காரியங்களை பார்த்துட்டு தகப்பனுடைய அன்பை குறித்து 3வது உவமையை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவ்வளோதான். சரி, கவனிப்போம். முதலாவது உவமையில ஆரம்பத்தை வாசிக்க போறோம். முதலாவது உவமை 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க ஒருவர். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஓகே, காணும். அதுக்கு முதல் இருக்கிற வசனத்தை வாசிங்க. முதலாவது வசனம், 2வது வசனம், இந்த 2 வசனங்களையும் வாசிங்க. முதலாவது வசனம், 2வது வசனத்தை வாசிங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்களா என்ன பிரச்சனை உண்டாகுதுன்னா, ஆண்டவர் போன இடத்துல சகல ஆயக்காரரும் பாவிகளும் என்ன செய்கிறார்கள்? அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். என்னத்தை? அற்புதங்களை பார்த்து வரையில என்னத்தை கேட்க வந்தாங்க? தேவனிடத்தில் இருக்கிற வார்த்தைகளை கேட்க யாரு வந்தாங்க? ஆயக்காரரும் பாவிகளும் வந்தாங்க. இங்க இன்னொரு குரூப் வருது. இப்ப கவனிக்கிறீங்களா? ஒரு குரூப் என்னத்துக்கு வருது? வசனத்தை கேட்கிற குரூப். அது யாரு? ஆயக்காரர், பாவிகள். இன்னொரு குரூப் வருது. என்ன குரூப்? 2வது வசனம். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார். பைபிள பிரசங்கம் பண்ணினதை பற்றி கதைக்கல, வசனம் சொன்னது. என்னத்தை கதைக்கிறாங்க? சாப்பிடுறதை பற்றி கதைக்கிறாங்க. ஏனென்றா சாப்பாடு சாப்பிட்டால் யூதருடைய முறைமையின்படி அவர்களோடு உறவு வைக்கிறதான் அது இந்த முறைமை. ஒருவர் சாப்பிட்டால் சில கலாச்சாரங்கள்ல இருக்குத்தானே, அப்படி என்ன, தண்ணி குடிச்சால் அப்படி ஒரு முறைமை இருக்கு, கை கழுவினால் ஒரு முறைமை இருக்கு, இப்படி எல்லாம் ஒவ்வொரு முறைமைகள் இருக்கு. என்ன, ஒவ்வொரு தங்களோடு சம்பந்தம் கலக்கிறார்கள், தங்களோடு உறவு வைக்கிறார்கள் என்று. இங்க யூதர்களுடைய முறைமை, ஒருவர் விருந்து உண்ண வந்தால் அவர் என்ன செய்கிறார்? தங்களோடு ஒரு உறவு ஐக்கியம் வைக்கிறார் என்று. அப்ப இங்க பரிசேயர் சாதிசேயர் பார்க்கிறாங்க, நாங்களே இவங்களோட என்ன செய்கிறதில்ல, கிட்ட இருந்து சாப்பிடுறதில்ல, இவர் என்ன செய்கிறார்? போய் அவர்களோடு சாப்பிடுறார், போதகம் பண்ணுகிறார். அதை பற்றி கதை இல்லை. ஆனா என்னத்தை பற்றி கதைக்கிறது? சாப்பிடுற கிரியை பற்றி தான் கதைக்கிறது. சரியா? அவர் செய்தார். அப்ப இவங்க என்னத்தை பார்த்து பிளபிடிச்சாங்கன்னா, கிரியை பார்த்து தான் பிளபிடிச்சாங்க. ஆண்டவருடைய வாழ்வை பார்த்து பிளபிடிக்கல ஒரு நாளும். சரியா? இங்க பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு உவமையை சொல்றார். சரியா? உவமை மூலமாய் இவர்களுக்கு விளங்கப்படுத்துறார். தான் என்னத்துக்கு வந்தேன், என்னத்தை செய்யறதுக்கு வந்தேன் என்றதை விளங்குதோண்டு பாப்பம் என்று விளங்கப்படுத்துறார். முதலாவது ஒரு உவமை சொல்றார். ஒருவருக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதுல
ஒன்று வந்து துளைஞ்சிட்டு 99 ஆடுகளும் இருக்கு. அப்ப அவர் கேட்கிறார், அந்த மேய்ப்பன் என்ன செய்வார் என்று கேட்கிறார். 99 ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை என்ன செய்வார், தேடி போவார். இந்த இடத்துல அழகா இந்த வசனம் சொல்லுது பாருங்க. 4வது வசனத்துல பாத்தீங்களா, கவனிக்கலாம். ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் என்ன செய்கிறாராம், தேடி திரிகிறார். என்ன தேடி திரிகிறார். கண்டுபிடித்த பின்பு அவன் என்ன செய்கிறாராம், சந்தோஷம் அடைகிறார். 2 காரியம் இங்க நடக்குது இந்த உவமையில. ஒன்று தேடுறார், 2வது சந்தோஷம் அடைகிறார். என்ன நீங்க கேட்டீங்களானே, தேடுறார். சரியா, தேடுறதுக்கு அவருக்கு என்ன வரையில சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா, இழந்து போயிட்டார், இழந்துட்டு உண்டு. என்ன ஆனா எப்ப சந்தோஷம் வருது கவனிங்க, எப்ப சந்தோஷம் கிடைக்குது தெரியுமா மனுஷனுக்கு, இழந்து போனதை பெற்றுக்கொள்ளதான் சந்தோஷம் வரும் ஒருவனுக்கு. சரியா, என்ன என்ன சந்தோஷம் கேட்ட, எப்ப சந்தோஷம் மனுஷனுக்குள்ள வருமெண்டா ஒருந்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது ஒரு வெற்றிடம் இருக்குது, ஒரு வெறுமை இருக்குது. அது ஃபில் பண்ணிக்க, அது நிரப்பப்படும் போதுதான் சந்தோஷம். பானையில அரிசி இருக்குது, அது தண்ணி ஊத்தி பாலை விட்ட உடனே பொங்குது. பொங்கி வரும்போது எல்லாரும் என்ன செய்வான், ஓ என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, பொங்கி பொங்கி. என்ன அப்ப இந்த இந்த தேடினவருக்கு என்ன எப்பொழுது சந்தோஷம் வருது தெரியுமா, 99 குறிச்சல்ல, அது ஓகே, அது என்ன செய்யுது, பத்திரமா இருக்குது. எப்ப ஒன்று இழந்து போயிட்டுது, அது எங்கேயோ போய் என்ன செய்யுது, கொம்ப கொண்டு முட்செடிக்குள்ளயோ முட்புதற்குள்ளயோ கொடுத்துட்டு நிக்குது. அது எப்ப வெளியில எடுப்போமா, எப்ப அதை எடுத்து வெளியில கொண்டு வருவோம், அப்பொழுதுதான் அந்த மேய்ப்பருக்கு, அந்த மனிதனுக்கு சந்தோஷம் வருகிறது. எப்பொழுது சந்தோஷம் வருகிறது என்றால் திரும்பவும் அதை மீட்டுக் கொள்ளும் போது. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நம்முடைய நிறைவு வருது என்றால், எப்ப கடைசி நிறைவு வரும், ஆண்டவரை என்ன செய்கிறோம், மௌனமாய் பார்க்கும் போதுதான் அந்த நிறைவு என்ன செய்யும், வரும். ஆனா பைபிள் சொல்லுது, நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா தான் இருக்கணும். ஏன்னா எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொல்றார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஏனென்றால் அது கட்டாயம் என்றபடியாக தான் 2 தரம் சொல்றது. சரியா, சந்தோஷமா இருக்க வேண்டும். ஓகே, தேடுகிறார், சந்தோஷம் அடைகிறார். அடுத்த உவமைய பாத்தீங்களா, 2வது உவமையில 8வது வசனம் ஒரு வசனம் மட்டும்தான் வாசிங்க. 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டி பிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. ஓகே, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேடுறதை பற்றி தான் இங்கேயும் சொல்லுது. தேடுகிறார், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள். இங்கேயும் தேடுறார். என்ன தேடுறா, ஒன்று என்ன செஞ்சுட்டு துளைஞ்சிட்டு, ஒரு மாலையில 10-12 கல்லு போட்டு இருக்கு, அதுல ஒரு கல் என்ன செஞ்சுட்டு துளைஞ்சிட்டு, கல்யாணத்துக்கு முதல்ல ஒரு கல்லு துளைஞ்சிட்டு, அதை என்ன செய்யறார், தேடுறார். எங்க அப்ப தேடுறதுண்டா என்ன செய்யணும், உன்னை தேட வேணுமெண்டா முதலாவது என்ன செய்யணும், தேடுறதுண்டா உன்னை தேடி கண்டுபிடிக்கணுமெண்டா என்ன செய்யணும், விளக்க கொளுத்தணும். 2வது வீட்டை பெருக்கணும், என்ன கூட்ட வேணும். அப்ப தேடும் போது அந்த கல்லு மட்டும் இல்ல, இருக்கிற ஊத்தி எல்லாம் என்ன செஞ்சிடும் வரும். எல்லாம் ஒன்றை தேடி சொல்லுவீங்க, எல்லாம் இது தந்த இதெல்லாம் வருது, விளங்குது. எப்போ ஒன்று துளைச்சு போட்டோம், ஆனா அதுவும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்படித்தான் தேடும் போது நிறைய காரியங்களை கண்டுபிடிக்கலாம். அப்ப இவர் தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம துளைத்து விட்டால் என்ன செய்யணும், தேடுகிறவளாய் மாறணும் என்ற இந்த உவமையை காட்டுற. அப்ப என்ன, ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால் தேடுகிற அன்பு. எப்படி தேடுகிற தேடுற மட்டும் இல்ல, கண்டுபிடிக்கும் வரையும் தேடுறது, அதுதான் முக்கியம். சரியா, கண்டுபிடிக்கும் வரையும் தேடிக்கொண்டே இருப்பேன். ஆதாமே இருக்கிற
கண்டுபிடிக்கும் வரையும், ஒளிச்சிருந்ததை வெளியில காட்டும் வரையும் அவர் என்ன செஞ்சார்? கூப்பிட்டு கொண்டே இருந்தார். இதோ வாசல் அங்க சொன்னது வெளிப்படுத்தல சொல்லு, இதோ வாசல் படியில் என்று கதவை தட்டுகிறேன். இப்போ கண்டுபிடிக்கும் திறக்கும் வரையும் என்ன செய்கிறார்? போஜனம் பண்ணும் வரையும் அவர் தேடுகிறார். 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. பாத்தீங்களா? இங்கேயும் என்ன வருது? 2வதுல இருந்த மாதிரி இங்கேயும் வருது. என்ன? தேடுதல், 2வது சந்தோஷம். கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிப்பதினால சந்தோஷம். என்னத்தை நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை துளைக்கிறோமோ அதை கண்டுபிடிப்பதினால கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷம் வருகிறது. சரி, அப்ப தகப்பனுடைய அன்பு தொடர்ந்து தேடுகிறது, அது கண்டுபிடிக்கும் வரையும். சரியா? ஏன்னா தகப்பன்மார் என்ன செய்வாங்க? ஒரு பிள்ளைய முடிவு வரையும் நிச்சயமா என்ன செய்வாங்க? 199 பேர் தாய் தகப்பன் என்ற ஒரு இது என்ன செய்வாங்க? சுமந்து கொண்டே இருப்பாங்க. அதுதான் அந்த கண்டுபிடிக்கும் வரையும். சரி, அடுத்த உவமை, 3வது உவமையில ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் யாருக்கு நடக்குது தெரியுமா? வேதபாரகர், பரிசேர், வேதபாரகர். அடுத்து அங்காள ஒரு குறிப்பு இருக்கு. என்ன? ஆயக்காரர், பாவிகள். இங்க 2 பேரும் வச்சுதான் நடக்குது. ஒரு 3 உவமை சொல்றார். அடுத்த பாத்தீங்களா இருந்தால் அடுத்த வாசிங்க, ஒரு சில வசனங்களை வாசிக்க கேப்பம். வாசிங்க. 11 இருந்து 15 மட்டும் வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். சரி, ஓகே. 17 வாசிங்க இருக்கான். வசனம் 17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஓகே, இப்ப 18 வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஓகே, இப்ப 20 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஓகே, அல்லேலூயா. சரி, பாருங்க, சில வசனம் வாசிப்போம். பிறகு முதலாவது இங்க உங்களுக்கு இந்த உவமை தெரியும். என்ன? 2 குமாரர் இருந்தாங்க, ஒன்று இளையவன், ஒன்று மூத்தவன். இது இளைய குமாரன் மூத்த குமாரனை பற்றி பேச இங்க வரல. நான் என்னத்தை பேசுறேன்னா தகப்பனுடைய அன்பை தான் பேசுவார்னா. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? இளையவன் என்ன செய்யறான்? ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தூரதேசத்துக்கு போய் எல்லாத்தையும் சிலவழிச்சு போட்டு இப்ப புத்தி தெளியுது. என்ன செய்யறார்? தகப்பனுடைய வீட்டுல வேலைக்காரர் கிடைக்கிறத விட எனக்கு கிடைக்கல. இப்ப புத்தி தெளிச்சு, இனி நான் அவற்ற மகன்னு சொல்லல, நான் ஒரு வேலைக்காரனாவது போறேன்னு சொல்லிட்டு உணர்ந்து புத்தி தெளிந்தவர் திரும்பவும் தகப்பனிடத்துல போறார். இப்ப தகப்பனுடைய அன்பை தான் நீங்க பார்க்க போறோம். எப்படி இந்த அன்பை அவர் காட்டுகிறார்? முதலாவது நீங்க இதுல கவனிச்சீங்க என்றால், பிடிவாத மகன், எனக்கு தந்தையாகவன், எந்த சொத்தை எனக்கு தா, இப்படி நிற்பாங்க. தகப்பனோட மல்லு கட்டுறன்னு சொல்லுவாங்க. மல்லு கட்டிக்கொண்டு குடு, அத தந்தை தான் தீரணும் என்று. அப்ப இந்த நேரத்துல தகப்பனுடைய இருதயம் எப்படி? என்ன? அவரை அனுபவ ரீதியாய் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இவ என்ன செய்யணும்? சில சொல்லுவாங்க, பட்டுத்தான் தெளிதார், பட்டுப்பார் என்று விடுவினம். அந்த பட்டு இல்ல, சரியா? அப்ப விட்டுருவாங்க. அப்ப என்ன?
அவர் அனுபவிச்சு சில வேளை தெளிவடைவார் என்று தகப்பனுடைய அன்பில அது இருந்திருக்கு. அவ விடுறார் இந்த ஆஸ்திகளை கொண்டு, சரி உண்டு இஷ்டப்படி செலவழி. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்களா, இப்ப போய் எல்லாம் என்ன செஞ்சிட்டார், எல்லாத்தையும் செலவழிச்சிட்டார். இப்ப யோசிக்கிறார், இப்ப அப்பாட்ட திரும்பி நல்ல ஒரு தகப்பனா இருந்தபடினாலதான் இவர் என்ன செஞ்சிருக்கிறார், தகப்பன் திரும்பி போகலாம் என்ற ஒரு இருந்திருக்கேன். சில இடத்துல பாத்தீங்களா நான் பார்த்திருக்கிறேன், என்னென்று தகப்பனுக்கு சொல்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. ஏனென்றால் திரும்ப இயலாது, வீட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என்ன எண்டுவாங்க, தவறு செஞ்சிருங்கள் பிள்ளைகள், ஆனா திரும்ப முடியாமல் இருக்குங்கள். திரும்பி நான் என்ன போறதாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள அந்த நிலைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நிலை இருக்கக்கூடாது தாய் தகப்பனுக்கு. அத தவறு எல்லாம் செய்யாத ஒரு மனுஷன் இருக்கிறானா, ஆனாலும் திரும்பி வரும்போது என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை இருக்கணும். தவறோட இல்ல, திரும்பி வரும்போது. சரியா? அப்ப பாருங்க, தகப்பன் என்ன செய்யறார், தகப்பனுடைய குணத்தை சொல்றேன். தகப்பன் எப்படிப்பட்டவர் என்றால், அழகா அந்த வசனம் சொல்லுது, அவன் எழுந்து புறப்பட்டு மகன் தகப்பனிடத்தில் போகும்போது 20வது வசனம் என்ன சொல்லுது, அவன் தூரத்தில் வரும்போதே அவருடைய தகப்பன் அவனை கண்டு அப்ப வெயிட் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார். என்ன, எப்ப இவன் புத்தி தெளிஞ்சு உணர்ந்து வருவான், எப்ப இவன் புத்தி தெளிஞ்சு தகப்பனுடைய அன்பு எப்பவும் எதிர்பார்க்கிற அன்பு. எப்ப இவன் என்னிடத்தில் வருவான், எப்ப திரும்பி வருவான். இப்ப இது தேட முடியாத, என்ன இது தேட முடியாதானே. இப்ப இவராவே என்ன செஞ்சிட்டார், ஆஸ்தியை உடைச்சு கொண்டு இவராவே என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். அப்ப இவருக்கு என்ன வேணும், புத்தி தெளியணும். புத்தி மந்தமாயித்தான் இவர் புறப்பட்டு போயிட்டார் தந்தை இஷ்டப்படி. இப்ப இவர் புத்தி தெளியணும். புத்தி தெளிகிறதுக்கு அவர் என்ன செஞ்சிட்டார், அனுபவ ரீதியில போயிட்டார். என்ன, பசி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் அவரை இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு போயிட்டு அவர் தன்னுடைய குணத்தையே விட்டுட்டார். இப்படி இருந்து கடைசியா பன்றிக்கு போடுகிற தவிட்ட கூட அவரால் சாப்பிட முடியாத காலம், பஞ்சம், இப்படி எல்லாம் அவர் சரீர ரீதியில மன ரீதியில பாதிக்கப்பட்டு, இந்த எப்ப மனுஷர்கள் திரும்ப அந்த யோசனைக்கு வருவாங்களா, ஒன்றில் சரீரத்தில் அடிவிழணும், இல்லாட்டி மன உழைவு வரணும், மனத்தில தாக்கப்படும். அப்பதான் இப்படி எல்லாம் ஆண்டவர் என்ன வழி நடத்தினார், எவ்வளவு ஆண்டவற்றை அன்பு வெண்டுவாங்க பாருங்க. அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டார், உன் பேரில் குறைவு இருக்கின்றது. என்ன தெரியுமா, ஆண்டவர் ஆண்டவருடைய அன்பை நினைக்கிறார். இவங்கள் என்னிலே எப்படி அன்பு வச்சு, அது எப்படி திரும்ப வேணும்டா, அவங்க மன ரீதியில திரும்பணும், சரீர ரீதியில திரும்பணும். அப்ப இங்க பாத்தீங்களா, இவருக்கு சரீர ரீதியிலும் பிரச்சனை வந்தது, மன ரீதியிலும் பிரச்சனை வந்தது. அதிகமா அப்படித்தான், மன ரீதியில சரீர ரீதியில ஏதோ ஒன்றில அதிகமா அழுத்தப்படும் போது திரும்பவும் அந்த திசைக்கு திரும்பிடுவாங்க. எப்ப ஆதிக்கு வந்த நிலைக்கு திரும்பவும் ஆண்டவருடைய ஏதோ ஒரு காரியத்துக்கு திரும்பவும் அந்த அப்பா குடும்பத்துக்கு திரும்புவாங்க, பிள்ளைகள் தகப்பந்தாயத்தை திரும்புவாங்க, இல்லாட்டி கணவன் மனைவி இடத்தில் திரும்ப, அப்படி ஒன்று ஏதோ ஒன்று வச்சிருங்க, இப்படி ஒன்றுக்கு திரும்புவாங்க. அதே மாதிரி இவர் என்ன செய்கிறார், இவரை என்னெல்லாம் அழுத்தினது என்றால் சூழ்நிலை கூட அவரை அழுத்திட்டு, அந்த தேசத்தில் என்ன நடந்தது, பஞ்சம் உண்டாயிற்று. சரியா, அவர் சூழ்நிலை, அவர் நம்பி போன ஃப்ரெண்ட்ஸ்னாலேயும் அழுத்தப்பட்டுட்டார். அடுத்தது அவர் நம்பி இருந்த சொத்து காசுகள் எல்லாம் என்ன செஞ்சு செலவழிஞ்சிட்டு, இப்ப ஒன்றும் இல்லாமல் சரி சாப்பிடுவோம் பசியாதாற்றும் அது கூட கிடைக்கல. இந்த நிலையில என்னத்தை நினைச்சாருன்னா, தகப்பனுடைய அன்பை என்ன செய்கிறார், நினைக்கிறார். தகப்பன் என்ன செய்கிறார், இவ்வளவும் இவருக்கு நடந்து கொண்டிருக்க தகப்பன் என்ன செய்கிறார், இவரை பாக்கு ஏங்கி கொண்டே இருக்கிறார். எப்ப இந்த மகன் திரும்பவும் வருவான், எப்ப தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அப்ப அவரை தேடி வரும்போது அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கண்டு முதலாவது காண்கிறார், இரண்டாவது என்ன செய்கிறார், மனதுருகிறார். தேவன் சரியா மனதுருக்கம் உள்ளவர். அவர் என்ன செய்கிறார், குஷ்டரோகிகளை பார்த்து மனதுருகி
கைகளை அவர்கள் மேல் வைத்தார். குஷ்டரோகிகளுக்கு கிட்ட போகலாது யூதர்கள். பைபிள்ல இருக்குதானே, குஷ்டரோகிகளுக்கு கிட்ட போகக்கூடாது, போட்டா தீட்டு. குஷ்டரோகிகள் ஒரு பட்டணத்திலேயோ ஆக்கள் இருக்கும் இடங்களுக்கு வரும்போது அவர்கள் என்ன செய்ய வேணும் தெரியுமா? யூதருடைய பழக்கத்தின்படி அவர்கள் தலைகளை அப்படி சிரைச்சு கொண்டு கத்தி கொண்டு வர வேணும். அப்பதான் என்ன செய்யணும், நிறைய எல்லாம் விலக்கி போயிடும் தூர. அவர்கள் தொட்டாங்களா அந்த இது அவளாத்தையும் என்ன செய்யணும், ஒரு முட்டையை தொட்டா அந்த அவளை கேசையும் என்ன செய்யணும், முட்டை கேசையே தூக்கி எறிஞ்சிடும். அப்படியான நிலையில பாளையத்துக்கு புறம்பா வச்சிருக்கிற நிலையில இருந்த மனுஷர்களை யாரு தொட்டார்? தகப்பன் போய் தொட்டார். தகப்பனுடைய நிலை எப்பவும் எந்த ஸ்தானத்திலும் ரங்கி போகும். தகப்பன் என்றார். பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு அநேக வாத்தியர்கள் இருக்கிறாங்க, ஆனா தகப்பனுடைய இருதயம் எப்பவும் அடிக்கும், அணைக்கும். அடியும் போடும். நான் தடியோட வரவா, அன்போட வரவா. யாரு? பவுல் தன்னை தகப்பனா வச்சுதான் கதைச்சு கொண்டிருக்க. அப்ப தகப்பனுடைய இருதயம் தான் அப்படி. ஆனா தகப்பன் இல்லாத இருதயம் என்னதான், நான் பிரசங்கம் பண்ண நீங்க என்ன செய்யும், சரியா, அக்கறை அற்று இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்களா என்றால் மனதுருகி என்ன செய்யறார்? கிரிய செய்யறார். என்ன கிரிய? ஓடுற. விளங்குதா? ஓடி ஒவ்வொரு வசனங்களையும் தியானிக்கும் போது இதில் என்ன தகப்பனுடைய அவர் தன்னுடைய கிரியை சொல்ல ஓடி போற. தான் இருந்த ஸ்தானத்துக்கே நீ வான்னு சொல்லல, நீ ஒரு படி இறங்கினா அவர் என்ன செய்கிறார்? அவர் 10 படி இறங்கி போற. ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கும் போது அவர் 10 படி அவன் தகப்பன்னு தேடி வாரா. இவர் என்ன செய்யறார்? வேகம் ஓடி போகிறார். ஓடி ஏன் இந்த வசனங்களை இப்படி அழகா அழி இருக்கிறார் தெரியுமா? அந்த வேலையை செய்கிறார். கடவுள் ஒருவர் ஒரு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க என்ன மனதுரினா அவர் என்ன செய்கிறார்? சரியான வேகமாக அவர்களிடத்தில் ஓடி வருகிறார். தகப்பனுடைய அன்பு இது. ஓடுகிற தவிச்ச உடனே முதல் பிள்ளை வேகமாய் செயல்படுகிற அன்பு. தகப்பன் தாயை பார்த்தீங்களா, அப்படித்தான் அவங்க வேகமா செயல்படுவாங்க. தகப்பனுடைய அன்பு கண்டு மனதுருகி ஓடி என்ன செய்யறார்? கழுத்தை கட்டிக்கொண்டு. இது என்னத்தை காட்டுதுண்டா? கட்டிக்கொள்றது, கழுத்தை கட்டிக்கொள்றது. நான் இருக்கிறேன், பயப்படாது, நான் இருக்கிறேன். இதுதான் அதை காட்டுறது. உனக்கு நான் இருக்கிறேன். கழுத்தை கட்டினா உடனே செய்வாங்க, சாஞ்சிடுவாங்க. பாருங்க, சில இந்த எப்படி இருக்குண்டா, ஒருவரை அணைச்சு கொள்ளும் போது அவர்கள் மனம் கதைக்காமலே, இப்ப பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு சரியா, நான் எனக்கு நான் வாழ்க்கையில போராட்டங்கள் கஷ்டம் வந்தா என்ன செய்வேன்டா, அம்மாட்ட செல்போன் அடிச்சு சொல்லுவேன், அம்மா எனக்கு இப்படி கஷ்டமா இருக்குன்ற சொன்னா அம்மா என்ன சொல்லுவா சொல்லுமா, நீ ஒன்றும் பயப்படாது, நான் இருக்கிறேன்னு சொல்லுவான். சரியா? இந்த வார்த்தையனால என்னுடைய இருதயத்துல இருக்கிற பாரம் எல்லாம் பறந்துடும். அவ ஒன்றுமே செய்ய மாட்டேன் எனக்கு. சரியா? அவவாலே ஒன்று செய்யல. அவ எந்த நாள்ல இருக்கிற, நான் எந்த நாள்ல இருக்கிறேன். அதே போல ஒருவர் மார்பில சாயும் போது அந்த வாயால சொல்ல தேவையில்லை, அது என்ன செய்யும்? தண்டபால்ல அதை எடுத்துக்கொள்ளும். அதுதான் அன்பு, தகப்பனுடைய அன்பு. சில பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், அவங்க கவலைப்படும் போது அவங்க என்ன செய்வாங்க? தனியை சாய்ஞ்சு கொள்ளுவாங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சில வேளைகள்ல பார்க்கும்போது அவங்க சாயும் போது கண்ணால கண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கும், ஆனா வார்த்தை பேச மாட்டாங்க. சரியா? ஒரு அணைக்க நான் எத்தனையோ பேரை வாலிய பிள்ளைகள் நடத்தும் போது அவங்கள இப்படி கட்டி அணைச்சு முதுகுல கட்டினா போதும் அவங்க அளவழிக்குவாங்க. ஆனா முன்னுக்கு நின்று கதைக்கும் போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு செஞ்சா அதுக்குன்னு எல்லாருமே கட்டி அணைக்க சொல்லி நான் அது இல்லை என்னுடைய போதகம் இல்லை, நான் தகப்பனுடைய அன்பை பற்றி தான் போதகம் செய்யும். சரியா? அதாவது அந்த அன்பு அணைத்துக் கொள்ளுகிற அன்பு, தாய் தகப்பன். இது சரியா? ஒரு தகப்பன் என்ற ஒரு நடு மையத்தை வச்சு சொல்றேன். கட்டி அணைத்துக் கொள்வது என்ன செய்யுது? அது நான் இருக்கிறேன், இறுக பிடிப்பது, நான் இருக்கிறேன். தேவனும் என்ன நமக்கு சொல்லுறாருன்னா, நான் இருக்கிறேன்.
நான் இருக்கிறேன். உங்களை காப்பாத்துறதுக்கு யார் இருக்காங்க? எத்தனை மனுஷர்கள் நம்ம சூழ்ந்து இருந்தாலும் தேவன் ஒருவர் இல்லாவிட்டால் அவ்வளவு வெறுமையான இடம். அந்த இடத்துல தேவன் வந்தாத்தான் அந்த கானா ஒரு கல்யாணத்தை எவ்வளவு சந்தோஷமாக்கினாரோ அங்க தேவனை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அயன்லாடம் பண்ணி இருந்திருக்காங்க, தேவனை கூப்பிட்டு இருக்கிறாங்க. சரியா? எத்தனை ரசத்தை கொடுங்க, எத்தனை கொண்டாட்டத்தை கொண்டாங்க, அங்க தேவன் இருக்கணும். தேவன் இருந்தால் தான் பூர்த்தியாகும். விளங்குதா? நாங்க எவ்வளவு ஜாலியா இருந்து சந்தோஷமா இருந்தாலும் எங்கெல்லாம் போய் வந்து என்னவும் செஞ்சாலும் இருதயத்துல அந்த வெற்றிடத்துல அந்த தேவன் அதுக்குள்ள இல்லாவிட்டால் எப்பவும் அந்த பாத்திரம் வெற்றிடமா தான் இருக்கு. அதே போல இந்த ஒரு தேவன் அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறார் என்றால் இந்த உவமை மூலமாக கட்டி அணைத்தார். ஏன் அழகா எழுதி இருக்கிறார் என்றால் தேவனுடைய செயல்களை தான் இது காட்டுது. அவருடைய அன்பின் செயல்கள் காத்திருத்தல், மனதுருகுதல், அவர் கிரியை செய்யும்படி கட்டி அணைத்தல், என்ன கழுத்தை கட்டி, அது மட்டுமில்லை என்ன முத்தம் செய்தார். தேவனுடைய அன்பு, தகப்பனுடைய பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால் அழகானது, அது இன்பமானது. அணைத்துக் கொள்ளுகிறார், கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார். அது மட்டுமில்ல, பாருங்க என்ன செய்கிறார், திரும்பி அவன் செய்ததை சொல்லவே இல்லை. பாராத அன்பு, இதைத்தான் கவனிங்க. பாராத அன்பு. திருப்பி குடைஞ்சு நீ அப்படி செஞ்ச, நீ இப்ப எப்படி, உனக்கு வேணும், உனக்கு செஞ்சதுக்கு வேணும். நான் சொன்னேன், இப்படி சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் சொல்றதுக்கு அவங்கள சொல்லி வச்சிருக்கு. நான் சொன்னேன். ஒரு சிஸ்டர் சொல்றா, எனக்கு டெலிபோன் அடிச்சு, நான் இப்படி பாஸ்டர் இப்படி நான் வராதுக்கு காரணம் இப்படி ஒருவர் எடுத்து என்ன சொன்னார்னா, நான் சொன்னேன் உனக்கு நடக்குமா. அவனே கஷ்டப்பட்டு நொந்து போயிருக்கான். அவன் முதலாவது என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் புத்தி சொல்லணும். அவனுக்கு சேர்த்து அவன் தெளிஞ்சு ஒரு புத்தி தெளிஞ்ச நிலையில வந்தாப்ப அவனே அப்படியே இழுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நான் சொன்னேன்னு சொன்னா இப்படி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனித தன்மையில ஒரு செயற்படாது என்ன. அப்ப இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ ஒருவர் நொந்து போய் வரும்போது என்ன சொல்லுவாங்க, என்ன வேல் வாய்ச்சறன்னு சொல்லுவாங்க. என்ன புண்ணில, எந்த புண்ணில வேல் வாய்ச்சறது. யாராவது கவலையா துக்கமா வரையக்க திருப்பி நீங்க வேல் வாய்ச்சாங்க ஒரு தடவை. அவனை அணைச்சு ஒன்றும் கதைக்க கூடாது. போனானோ வந்தானோ அதை பற்றி உண்மையாவே கதைக்க கூடாது. உங்களுடைய அன்பு கிறிஸ்துவுடைய அன்பா இருந்தால் அப்படி அணைச்சு ஒன்றுமே தெரியாத அப்படியே என்ன பேதுருவ சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வந்து நடு வீதியில விட்டு தூதன் போயிட்டார். அவருக்கு என்ன நடந்ததுன்றே தெரியும். அப்படி இருக்க நீங்க விளங்குதா? கண்ட ஆண்டவர் பொய்யுக்கு செய்யக்கூடாது. அது பொய்யுக்கு செஞ்சா அது மாயமான அன்பு. அதாவது உங்களுடைய இருதயத்துல அப்படி கிறிஸ்துவனுடைய அன்புன்னா டக்குன்னு வரும். காணாத ஆளு, அதாவது செத்துட்டார், இப்ப தூள் அழுந்திட்டார் என்று நினைக்கணும். மறிச்சிட்டார், இப்ப திரும்பி வந்துட்டார். அவரை அந்த நீங்க ஆரம்பத்துல அந்த ஒரு அன்பு வச்சிருப்பீங்க, அந்த அன்புக்குள்ள கொண்டு சேர்த்தா கடைசி மட்டும் அசியா. அப்ப அது அந்த என்ன செய்யக்கூடாது, அதை திருப்ப அதை இப்படி செயல்படும் போது அது தகப்பனுடைய அன்பு அல்லாது. அது ஒரு வாத்தியார் அப்படி சொல்லலாம். மாஸ்டர் என்ன செய்யார், நான் உனக்கு சொன்னான் நீ படிக்கலையண்டு, இந்த கோம்பத்தை செய்யன்னு சொன்னான்ல, செய்யல, கையனட்டு டங் அடி, இங்கே அடிக்க கூடாது. ஓகே. தகப்பனுடைய அன்பு பாராதது. என்ன 1 யோவான் வாசிக்க கேப்பம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிசு. அவர் தன் சொந்த குமாரனை, ஒரு வசனம் சொல்லுது, சொந்த குமாரனை பாராமலே நமக்காக கொடுத்தார். ஆபிரகாமுடைய செயல் பார்த்தீங்களா பைபிள்ல? ஆபிரகாம் தன் பிள்ளைய தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒண்ணு, அதுல என்ன சொல்லுது தெரியுமா? அவர்
உன் சேஸ்த புத்திர பாகரண்டு உன்னுடைய நேச பிள்ளை என்று நீ என்ன செய்யல பாராமலே எனக்காக கொடுத்தாய். பிதா குமாரனா இயேசு கிறிஸ்துவ நமக்காக தந்த தன் பிள்ளை என்று பாராமல், பிள்ளைண்டா எப்படி சொல்லலாம், அது நான் அது இறையியலின் படி தன் சாயலில வந்து அவரை பாராமலே நமக்காக கொடுத்தார். அப்ப நாங்களும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்றதான் நான் சொன்னேன். பழச என்ன சொல்லக்கூடாது. சரி, பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. பிழையெல்லாம் செஞ்சுட்டான், தவறெல்லாம் உங்களுக்கு விரோதமா தான் பேசினவன், ஆனா உங்கள்ட்ட வாரான். நீங்க பார்க்காம இருக்கு. இப்ப உங்களுக்கு பார்க்க முகமெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். என்ன இவன் என்ன பேசினவன் தான், நிச்சயம் மனுஷர் தான் நீங்க எல்லாம், நானும் தான். அப்படி ஒரு இது வரும். கொஞ்சம் என்ன செய்யறது, கை கொடுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சில கை கொடுக்க இவ்வளவு தொடம் கொடுப்பாங்க. சரியா, நீங்க ஒரு தெரியல, அவன் தவறா நினைச்சுறான். அப்படி அவன் சிலாக்கள் இப்படி இன்னும் பார்க்காமலே அப்படி இன்னும் மாதிரி கொடுப்பாங்க. நான் பாக்குறேன், பிரச்சனை போட்டு. ஓகே, இங்க நான் என்ன இது நான் சொல்றது கவனிங்க, அப்படியே மனதுக்கு எடுங்க. தகப்பனுடைய அன்பா வேற ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், பாராமல் என்ன செய்து செயல்படுகிற அன்பு. பாராமல் செயல்படுகிற அன்பு என்ன செய்யாது, அது என்ன சொல்லுங்க, பார்க்காது, ஒன்றையும் பார்க்காது. பின்னுக்கு அவர் என்ன தவறு குற்றம் பார்த்தார், மனம் திரும்பி வாரார். அதை என்ன செய்வார், எப்போ முதல் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி ஏற்றுக்கொள்ளும். சரி, எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? அந்த மனசு கஷ்டம் தானே வர்றது, டக்குன்னு அந்த அன்பை கொடுக்குற கஷ்டம் தானே. ஆனா எப்படி கடவுள் செயல்பட்டாருன்னு பார்ப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். 23 கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என்ன செய்யணும்? இப்ப நீங்க முதல் என்ன செய்வீங்க, ஒரு 50ல அன்பு செலுத்தி இருப்பீங்க, கண்ட உடனே 100ல போயிடும். விளங்குதா? மாத்திரம் கம்ப்ளீட்டா டபுள் ஆக்கிடும் அந்த. என்ன செஞ்சாராம்? ஊழியக்காரருக்கு சொல்றார், ஊழியக்காரர் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம் அல்ல. வடிவாக்களுக்கு பைபிள் எழுதும் போது ஒவ்வொரு உறுப்புகளிலும் சரியான அர்த்தம் இருக்கு. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வா. சரியா, உயர்ந்த வஸ்திரம் கொடு. அடுத்தது அல்ல மோதிரம் கொண்டு தானி என்ற முத்திரைய கொடு அவனுக்கு. அதிகாரத்தோட, அதாவது மோதிரம் என்றால் அதிகாரம், அதிகாரத்தை திரும்பவும் கொடுக்கிறது. சரியா, வஸ்திரம் என்றால் அவனுக்கு திரும்பவும் ரட்சிப்ப நீதியை கொடுக்கிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்களா இருந்தா பாதரட்சை, அவனை காத்து கொள்றதுக்கு. சரியா, பாதரட்சி அதுவும் ஒரு அதிகாரம் தான் பைபிள்ல சொல்லுது. பாதரட்சிய திரும்பவும் கொடு. என்ன செய், கொண்டாடுவோம். கொளுத்த சும்மா ஆடு மாடு இல்ல, இந்த பானுகள் அல்ல. என்ன செய்யுங்க, நல்ல பிட்சாவா கொளுத்து. என்ன சொல்லுங்க, கம்பக்கா சலாமி பானும் கொடுங்க, கொண்டாடுவோம். பாருங்க, என்னத்தை நான் காட்டுறேன், அந்த அப்பாவுடைய அன்பைத்தான் கொண்டு வரேன். அப்பா என்ன செஞ்சிட்டார், அவர் பார்க்கிறார், இந்த புள்ள வந்துட்டு என்ன செய்யணும், பெஸ்டானது எடுத்து கொடுக்கணும். விளங்குதா? சும்மா வந்துட்டேன், பெஸ்டானதை தேடி என்ன செய்யணும். இப்ப பாருங்க, இழந்து இப்ப பாருங்க, இப்படி சொல்லும், கை கொடுக்குறீங்க, அதை விட்டுட்டு என்ன செய்யணும், கட்டி பிடிச்சு செய்யணும். என்ன செய்யுங்க, அந்த அன்பை வந்து நீங்க என்ன செய்றீங்க, செலுத்துறத அந்த அந்த நபர் அப்படியே பார்க்கணும். முதல்ல விட சரியான ஸ்பீட்டா இருக்கு. விளங்குதா? இதுதான் அந்த தகப்பனுடைய அன்பை காட்டுற. இதனாலதான் அவருக்கு மற்றொரு கோமம் யாருக்கு, மூத்தவருக்கு என்னடா இது என்ன டபுள் ஆகிட்டது. முதல் நார்மலா தான் இருந்தது, இப்ப என்ன செஞ்சுட்டு அதெல்லாம் வரும். அதெல்லாம் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பக்கத்துல இருக்கிறது வரும், வரத்தான் வேணும். சரி, இப்படி ஒரு தகப்பனுடைய அன்பை நீங்க காட்டுனீங்களா, நிச்சயமாய்
நிச்சயமாய் அந்த தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இந்த இருக்குது என்பது அது உறுதி. பிதாவானவர் தன் குமாரன் என்ன செஞ்சிருக்கார்? நமக்காக கொடுத்திருக்கு. இதை விட வேறு என்ன கொடுக்கிறதுன்னு கேட்கிறாரு. அன்பு. இழந்ததை என்ன செய்யணும்? தேடி பெற்றுக்கொள்வதற்கு அந்த அன்பை நீங்க கொடுக்கணும். அதே போல தேவன் நமக்கு கொடுத்தார். ஆமென்.